சிரிக்கணும். சிரிக்கணும் சிரிக்கணும் சிரிக்கணும்னா சிரித்த முகமும் சீதேவியுமா வாங்க அத்தான்னு சொல்லணும். அது சிரிப்பு எப்படி சிரிக்கணும்? எத்தான் வாங்கோ. ஆமா அப்படி சொல்லணும். எப்பந்தான் வந்தியோ மச்சான் வாங்கோ. கோழிக்கு போனேல 500 ரூபா கொண்டு போனேல எவ்வளவு கொண்டு வந்திருக்கே அத்தான்? 500 ரூபாயை கொண்டு வந்திருக்காரு மானம் கெட்ட மனுஷா. ஆமா மனுஷன் நான் கொடுத்துட்டு ரூபாய் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆக நாகக்கண்ணி செய்கின்றாள். ஆமையோ ஆண்டவனை கண்டீர்களா? கண்டீர்களா? ஆண்டவனை கண்டீர்களா? கண்டீர்களா? அரவ மன்னர் நாகராஜா நாகராஜா அனைவரும் பெற்றீர்களா? பெற்றீர்களோ? பகவானை கண்டீர்களா? கண்டீர்களோ? என்கனவ நாகராஜா நாகராஜா பாலன் வரம் பெற்றீர்களா? பெற்றீர்களா? சங்கரனை கண்டீர்களா? 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 குழந்தை வரம் வாங்கினீரா? வாங்கியீர்களா? குழந்தை வரம் பெற்றீர்களா? பெற்றீர்களா? சங்கரனை கண்டீர்களா? கண்டீர்களோ? ஐயா கண்டீர்களா? குழந்தை வரம் பெற்றீர்களா? பெற்றீர்களா? குழந்தை வரம் பெற்றீர்களா? பெற்றீர்களோ? என்று நாககணி வெண்கொடியா நாககணி வெண்கொடியா நாகராஜனை இடங்கி ஆட்டபோது அடியணிய நாகவல்லி சிவனுடைய வார்த்தை கேளு. ஆண்டவன் என்ன சொன்னார் தெரியுமா? சிவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல நமக்கு குழந்தை வர இல்லைன்னு சொல்லிட்டாருமா. நீயோ முப்பிறவில மருத்துவச்சியா பிறந்து பல பாவங்களை செஞ்சிருக்க. முப்பிறவில செஞ்சது இப்ப எப்படி தெரியும்? அந்த ஞானம் இருந்தா தானே தெரிய முடியும். நானும் முப்பிறவில மலைவேடனா பிறந்து சூழ்மான கொண்டுட்டேனா. அதான் இத்தனை நாளா நமக்கு குழந்தை இல்ல. ஆக பராசக்தியினுடைய அருளால ஆதிபராசக்தியே நம் மீது கருணை கொண்டு சக்தியினுடைய அம்சத்திலே நமக்கு குழந்தைகள் வந்து கிடைக்க போகிறது. அருந்தவத்தின் மகிமையினால உனக்கு ஆழ்ந்த குழந்தை இல்ல. இந்த பேர் உலகத்துல பெரியத்தவன் செஞ்சதுனால உனக்கு 8 பெண் குழந்தை தந்தேன் என்று பகவானை தீர்த்தம் திருநீர் கொடுத்தார் என்று சொல்லி தீர்த்தத்தை நாகக்கண்ணியிடத்திலே கொடுத்தார். அறுசுவையோடு அன்னம் முதலாம் சாப்பிட்டு இலைப்பாரி இருக்கின்ற போது கொடுக்கான். தீர்த்தத்தை அருந்தினாள். திருநீற்றை பகவானை நினைத்து தன்னுடைய பக்தாவினுடைய திருக்கரத்தால பூசினான். நாகராஜன் பூசி விடுதாரு. அத்தாண்ட பூசு விபூதி வாங்குதா? ஆமா பிடிங்க என்று மாறி மாறி பூசிதாவோ. அப்படி இருக்கின்ற போது அப்படி நாகலோக பட்டணத்தில அவர்கள் கருணாகோ சென்னாகம்போய் மண்ணே நானே நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கோழியா அந்த நாகலோக பட்டணத்தில தங்க மாணிக்க புத்தர்ல ஆயருவ சொருவங்கொண்டா ஐயமாயா நல்ல சொருவங்கொண்டு அவர்கள் ஈருடலும் ஓருயிரா ஓருயிராய் அவர்கள் இணைகின்ற அவர்கள் இணைகின்ற வேளையில அன்று தங்கி மருதையோ ஆயிலையா நாகமங்கை காற்றடித்து தாளை பூத்ததை போல் நாகக்கண்ணி அவையிட்டாலே 8 முட்டை ஐயா பூத்ததை போல் காற்றடித்து தாளை பூத்ததை போல் அம்மையாக
தாயாகப்பட்ட நாகக்கண்ணியான பெண்ணானவள் ஆமா மன்னனும் தேவியுமாகவே இணைய அதன் விளைவால் மகாதேவன் கிருபையினாலும் சக்தி பார்வதியால் அருளாலும் நாகக்கண்ணி பெண்ணானவள் தங்கமாணிக்க புத்துக்குள்ள இட்டால் நாகரூபம் கொண்டுதான் ஆமா சரி முட்டையிடுகின்றாள். தங்கமாணிக்க புற்றுக்குள்ளே 8 முட்டைகள் இடுகின்ற போது அந்த இட்ட முட்டையை தாயாகப்பட்ட நாகக்கண்ணியானவள் ஐயா இட்ட முட்டை வரியாமல் நாம அடைகாக்க வேண்டும் என்று இட்ட முட்டை வெறியலைய நாம அடைகாக்க வேண்டும் என்று நாகக்கண்ணி பெண்ணவளும் நாகலோக பட்டணத்தில் மாணிக்க புற்றருக வடிவமாக தானு வைத்து அடையாத்து வாராள அம்மா அடையாத்து வாராள ஆயிரைய நாகவங்க ஆதிவரா சக்தியைத்தான் அவன் மனவதிலை எண்ணுதாள 41 நாளாக அம்பிகைய பார்வதியா நாகலோக பட்டணத்தில் நாயகிய அடையாக்க பகவானும் சக்தியை தந்தான் அழைத்தார். அம்மா பார்வதிய அம்மா பார்வதிய பர்வதராஜனோட திருமகளை சக்தியர பகவானோட வார்த்தை கேளு ஆண்டவனும் சொல்லுவாரா என்ன சொல்லுகின்றார் என்ன ஏ அம்மா பார்வதா தேவி நீ அவதாரம் செய்வதற்கு நாள் வந்து விட்டது வந்தது அங்கு நாகமங்கை நீ கொடுத்த வரத்தினால ஆமா கணவனும் மனைவியுமாய் ஈருடல் ஓருயிராய் இணைந்து சரி அதன் விளைவாக நாகக்கண்ணியாகப்பட்ட பெண்ணானவள் 8 முட்டையிட்டு தங்கமாணிக்க புட்டருகே அடைகாத்து வருகின்றாள் நீ உன்னுடைய 1000 சொருவத்தில 1000 களை எடுத்து அதிலே ஒரு கரையை ஒழுகவிட்டு மூஞ்சிக்கருக்கள் முதற்சாம வேளையில நாளை சூரிய உதயம் முடிய இருக்கின்ற போது அம்மா பார்வதி அதிகாலை வேளையிலே உன்னுடைய கலையானது 8 முட்டையிலும் பாயணும். ஆமா சாம நெடுஞ்சாமம் இன்னைக்கு நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமை பங்குனி மாசம் ஏற்ற 2ஆம் செவ்வாய் சாமாதி சாம சதிசாம வேளையிலே நீ அவதாரம் செய்யணும் பார்வதியே என்று ஆண்டவன் பகவான் பராசக்தி இடத்திலே சொல்ல பகவானுடைய வார்த்தை கேட்டு பகவானோட வார்த்தை கேட்டு ஆதிசக்தி பார்வதியா அம்மை சக்தி உமையவளும் அந்த 1000 களை எடுத்தா அந்த 1000 களைகளில ஒரு களைய ஒழுக விட்டா உத்தமியா பார்வதியா உலகின்ற ஒரு கலை தான் அந்த நாகலோக பட்டணத்தில் 8 நல்ல முட்டையிலும் அது உடுருவி பாய்ந்திடுமா ஐயா பாய்கின்ற வேளையில ஐயா மறுநாள தினமதியில ஆதி மாயவனால் அருளால சக்தியுட கிருபையால ஆதி சக்தியுட கலைகள் எல்லாம் அது பரிபூரணமாக
அம்மா சேர்ந்துடுத நாளான நாளாச்சு நல்ல செவ்வாய்க்கிழமை தானே சாமாதி சாமம் போல சரிசாம வேலையாச்சு சாமம் 12 மணி இருக்கும் பறிவொடுங்க வேலையாச்சு அட்டை 8 காளியர்கள் அவதாரம் செய்வதற்கு ஏட்டசாம வேலையாச்சு சக்தியோட கலைகள் எல்லாம் சூரிய வெப்பம் பட்டு மூஞ்சி நல்ல கருக்களில முதற்சாம வேலையில நெஞ்சு ஓட்ட நெஞ்ச இருக்கும் நடிச்சாம வேலையில இந்த வட்டவில கிராமத்தில சான்றோர் குல வம்மூசத்தில் அம்பிகைய காளியர்கள் அவதாரம் செய்ய போறா பிள்ளை இல்ல நாகத்திற்கு அவ பிள்ளையா பிறக்க போறா அவ மதுரை இல்ல நாகத்திற்கு அவ மதுரையாக பிறக்க போறா குழந்தை இல்ல நாகத்திற்கு அவ குழந்தையாக பிறக்க போறா கோலக்காரி காளி அம்மா ஆதிசக்தி பார்வதியா அட்ட காளியாக பிறக்க போற மூஞ்சி கருக்கடியில வேலையில அவன் முத்தா பிறக்க போறா அவன் நாளான நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில பங்குனி மாதத்தில ஐயா பகர்ந்த செவ்வாய் பகர்ந்த செவ்வாய் ஜாமம் போல சதிசாம வேளையில நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும் நடுக்கூறி ஆதிசக்தி கலையதுதான் முட்டை மீது தானும் பட்டு முட்டை 2 கவரோடி முதலாவது முட்டையில மூவுலகை ஆள வந்த அம்பிகையா முத்தாரம்மா வாழ்ந்து வாரா ஆதிசக்தி பிறந்து வாரா 2வது முட்டையில ஈஸ்வரியா மாறியவ 3வது முட்டையில தாயான உப்பிடாதி 4வது முட்டையில அம்மையான நல்ல முத்தாள் 5வது முட்டையில ஆரம் வளர்த்த நாயகியாள் 6வது முட்டையில மாரி சந்தன மாரியம்மாள் 7வது முட்டையில துர்க்கை வந்து தான் பிறந்தாள் அவை 8வது பிறந்தவளா உச்சி கண்ணில் உதித்தவளா உச்சைனி நதிக்கரையை ஆண்டவளா உச்சைனி பட்டணத்தை ஆண்டவளா உச்சி காளியம்மா
காளியம்மா ஆக அட்டகாளி எட்டு பேரோ எட்டு பேரோ அவதாரோ அவதாரோ செய்து எப்படி காளியர்கள் பிறந்த போது அந்த தெய்வலோக கையில தேவாதி தேவரெல்லாம் அப்படி பூமாரி பொழிந்தார்களே தெய்வலோக மங்கையர்கள் ஐயா மங்கையர்கள் அவர்கள் திருக்குளவ காளியர்கள் 8 பேரும் பிறந்தவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லோரும் தோத்திரம் பாடினார்கள். தேவலோக மங்கையர்கள் திருக்குளவை போட்டார்கள். அவள் எப்படி பிறந்திருக்கின்றாள்? அம்மா வீரப்பல்லாம் வீரப்பல்லாம் விரிசடையா வச்சு கொண்ட திருமுகமா அப்பு சடையலையே அப்பு சடையலையே நீங்க ஆத்தா ஹரிராமன் தங்கையம்மா அப்ப நல்ல தடையலகு அம்மம்மா அம்மைக்கு கோரவாயம் கோர பொல்லா நீண்ட பொல்லழகா அஞ்சேனம் ஆர்வலகு ஐயுருண்ட கண்ணழகா மாகாளி 8 பேருக்கும் அம்பிகைய முத்தாரம்மா தாயான மாரியம்மா ஆடி சந்தன மாரியம்மா தாயான வடகுத்தியா அம்மையான அறம் வளர்த்தா அம்மையான தங்கமால ஈஸ்வரிய கொஞ்சிக்கனில் பிறந்தவரா மகாளியோடு அட்டகாளி 8 பேரும் நாகரகம்பதியதில நாகரகம்பதியில தேவ குழந்தையாக பிறந்திருக்கா தளமதியிலே தேவ குழந்தையாக காளியவ பிறந்த போது பூவை வந்து குளவையிட உள்ள நரி ரோராட்ட நாகம் கொடை பிடிக்க நாக வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு ரோராட்ட வந்து கொடை பிடிக்க கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்டு பிறந்த போது நாகலோகத்தல மதியில கண்டுட்டாள நாகக்கண்ணி பார்த்துட்டாள நாகக்கண்ணி இப்பேற்பட்ட காளியர்கள் இப்பேற்பட்ட காளியர்கள் வந்து நமக்கு குழந்தைகளாக கிடைச்சிருக்கிறார்களே 8 குழந்தையாக கிடைச்சிருக்காங்க. நாமளோ மனிதரை போல் முகமழகு சர்ப்பத்தை போல் உடல் அழகு இப்பேற்பட்ட நாகத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தையா இது இவர்களோ வீரப்பல்லு விரிசடையா ஐயா இருக்கின்ற மாயம் என்ன என்னாத என்னும் என்ன அவள் மனதில் அம்பிகைய களியர்கள் சக்தியுட அம்முஷத்தில் வீரப்பல்லூரி சடையா தெய்வ அவதார குழந்தைகளாக நமக்கு வந்து பிறந்திருக்கு
அழுகின்ற காரணம் என்ன? என்ன என்ன ஒன்றும் புரியலையே. ஆமையா, இப்பேற்பட்ட நாகத்தின் திருவயிற்றிலா இந்த காளியர்கள் வந்து அவதாரம் செய்ய வேண்டும். ஆமையோ பாம்பினோட திருவையற்றில் பிறந்ததொரு பாவையரோ பரசக்தியோட அருளால உலகால வந்தவளோ உத்தமிய அருளால காளியர்கள் உலகால வந்தவரோ அவ என்னாது என்னவெல்லாம் அவள் மனதில் எண்ணுவாளா நாகக்கண்ணி வெண்கொடியா என்னாத என்னவெல்லாம் அவள் மனதிலே எண்ணுகின்றாள. எப்படி எண்ணுகின்றா? எப்படி எப்படி பாம்பின் திருவயிற்றில் பிறக்கக்கூடிய பாவையரோ ஆமையோ ஒண்ணு போட சொர ஒண்ணு முளைச்சிருக்கு. ஆமையா, பாம்பு வயிற்றுல பிறக்கக்கூடிய பிள்ளையா இது? எவ்வளவு அழகாக இருக்கின்றாள். ஆயிரம் சூரிய சந்திரரை வார்த்தெடுத்தது போல ஆயிரம் சூரிய சந்திரரோ நட்சத்திர கூட்டங்களோ அவ ஒளி படைத்த முகமழகு இந்திரரோ சந்திரரோ எந்த ஒரு தேவதையோ பிள்ளையாக கிடைத்திருக்கா. பார்த்தாலே நாகக்கண்ணி இந்திரரோ சந்திரரோ எந்த ஒரு தேவதையோ ஆதிசக்தியினுடைய அம்சத்துல பிறந்த குழந்தைய சொல்லவா வேணும்? தங்க சிலையா இருக்கா. ஆதிவரா சக்தி அம்சத்திலே அவதரித்த அஷ்டகாளியர்கள் அழகிலே சிறந்தவளாக இருக்கின்றார். ஆளில அழகி அம்மா ஹரிராமன் தங்கையரோ எண்ணுகின்றானாக கண்ணி சந்தோஷம் மனமகிழ்ந்து நாகராஜன் இடத்திலே மன்னா நாகராஜா மன்னா எந்த விதமானாலும் பெற்றெடுத்தவர்களுக்குத்தான் பிள்ளையை பேணி வளர்க்கக்கூடிய கடமை உண்டு. அப்படி இருப்பதனால மன்னாதி மன்னவா நாகமுடி அரச மன்னா இந்த 8 குழந்தைகளை நாம் பெற்றெடுத்த காரணத்தால் நமக்கு மலடிப்பட்ட மாறிவிட்டது. மறை உலகத்திலே பாம்பிற்கு பிள்ளையாக பாவையர்கள் காளியர்கள் அவதாரம் செய்திருந்தார்கள். இந்த நாகத்திற்கு பிள்ளையாக 8 காளியர்கள் அவனியிலே அவதாரம் செய்திருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளுக்கு நாமல் நஞ்சுண்ட விஷப்பாலை நாவால் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது என்று யாரை நினைக்கின்றாள்? அந்த நாகக்கண்ணி வெண்கொடியாள் அந்த நாகலோகப்பட்ட நாகக்கண்ணி வெண்கொடியா வரம் கொடுத்த ஈஸ்வரிய அழைக்க வேண்டும் என்று அம்மையான நாகக்கண்ணி ஆதிசக்தியான பார்வதிக்க ஆதிசக்தியான பார்வதிக்க அம்மா அவ மனதில் எண்ணுதார மனதில் எண்ணுதாரே. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.